ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக இயற்கையான முறையில் ஹேர் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுனால நம்ம முடி உதிர்வு நிற்கும், முடி நல்லா சில்கியாக ஷைனிங்காக நல்ல பட்டு போல் அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு வாழைப்பழமும் முட்டையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு அரை மூலி தேங்காய் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 வாழைப்பழம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய முடிக்கு ஏற்றவாறு வாழைப்பழத்தினுடைய அளவுகளை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். என்னுடைய முடிக்கு 2 வாழைப்பழம் சரியாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்து செய்தோம் அப்படின்னா தலையில் அந்த ஸ்மெல் வரும். அதனால முட்டையோட வெள்ளைக்கரு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் அந்த மாதிரி இருக்காது. அதே சமயத்தில் முடி நல்ல பட்டு போல் சூப்பராக இருக்கும். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த முட்டை சேர்த்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு அரைச்சிக்குங்க. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் தலையில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இதை நேரடியாக தலையில் அப்ளை பண்ண போகிறேன். முடியை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்குங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடியோட வேர் கால்லேருந்து நல்லா ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக முடி முழுக்க இழுத்து விடுங்க. இது முடியோட வேர் கால்களில் படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நிற்கும். இந்த ஹேர் பேக்கு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடும் ஃபுல்லாக தடவிட்டு 2 பக்கமும் ஒரு பன் மாதிரி போட்டுக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் தலையில் ஊற விட்டிங்கன்னா அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு, அதாவது உங்களுக்கு அந்த வாழைப்பழ ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்றனால ஒரு மைல்டான ஷாம்பு பயன்படுத்தலாம். நிறைய ஷாம்பு இப்போ பயன்படுத்தாதீங்க. கண்டிஷனர் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஷாம்பு மக்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஜஸ்ட் ஒரு சின்ன வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு வந்துடுங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக ஹேர் நல்ல பட்டு போல் சூப்பராக இருக்கும். நல்ல ஷைனிங்காக சில்கியாக அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் நீங்கள் 2 முறை பயன்படுத்தலாம். நீங்கள் ஃபஸ்ட் வீக் ட்ரை பண்ணும்போது நல்ல ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண ஒரு லுக் கிடைக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது நீங்கள் ஃப்யூச்சரில் வாரத்தில் 1 முறை அப்படின்னு உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா முடி நல்ல ஒரு அருமையாக ஆரோக்கியமாக செழித்து இருக்கும், சூப்பராக இருக்கும், முடியும் நல்லா வளரும். நம்ம வாழைப்பழத்தை பயன்படுத்துறதுனால வாழைப்பழம் முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், முடி உதிர்வையும் நிறுத்தும். அடுத்ததாக இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் முடியை நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக்கு கொடுக்கறதுக்காக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அது இயற்கைன்றதுனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக தயிர் முடிக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. முடி பிளவுகள் சரியாயிடும், முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும், முடி நல்ல வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.